ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே இன்று நடைபெறவுள்ள போட்டி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் முத்துக்குமார் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது காணலாம். 17வது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் கடந்த 9ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட நடப்பு சாம்பியன் இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை உட்பட மொத்தம் 8 அணிகள் கலந்து கொண்டு விளையாடி வருகிறார்கள். இதில் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஏ பிரிவில் இந்தியா, பாகிஸ்தான், ஓமன் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணிகள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த நிலையில் இந்தியா ஏ பிரிவில் இடம்பெற்ற நிலையில் தனது முதல் லீக் ஆட்டத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணியும் அதே போல பாகிஸ்தான் அணியும் தனது முதல் லீக் ஆட்டத்தில் ஓமன் அணியும் வீழ்த்தி தொடரை வெற்றியுடன் துவங்கியிருக்கிறார்கள். இந்த நிலையில் இரு அணிகளுக்குமே இரண்டாவது இந்த லீக் போட்டி என்பது இன்று நடைபெற இருக்கிறது. இந்த போட்டி என்பது இரவு 8 மணிக்கு இந்திய நேரப்படி, அதாவது துபாயில் இருக்கக்கூடிய சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த போட்டி என்பது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. தற்பொழுது ரசிகர்கள் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம். ப்ரோ வணக்கம். குறிப்பா இந்தியா பாகிஸ்தான் போட்டி என்றாலே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்பது இருக்கும். இந்த நிலையில் இன்னைக்கு இந்த ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் மோத இருக்கிறாங்க. எப்படி இருக்க போட்டி? கண்டிப்பா பிரதர், இதுக்கு முன்னாடி சீனியர் பிளேயரோட போனாங்க ஏசியா கப்பு. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன ஒரு யங் இந்தியன் டீமோட போறாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் மேட்சை நம்ம பார்த்தீங்கன்னா ஹாங்காங் டீம் எப்படி யூஏஇ டீம் கூட எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்துருப்பீங்க. 60 ரன்ஸ் வெறும் 4.3 ஓவர்ஸ்ல முடிச்சிட்டாங்க. இப்போ இந்த டோர்னமெண்ட்ல ஃபார்ம்ல இருக்க டீம்னு பார்த்தா நம்ம இந்தியா தான். யங் டீமா இருந்தாலும் பக்காவா செட் பண்ணி பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் எல்லாம் ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி பெர்ஃபெக்டான டீமா இருக்கு. இந்தியா பேட்டிங் ஆடினா ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சா இருக்கும். பாகிஸ்தான் பேட்டிங் ஆடினா அதுவும் இருக்கும். ஒரு 180+ ஸ்கோர் டோட்டல் வச்சு இந்தியா சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். டாஸை பொறுத்து இருக்கு. நம்ம டாஸ் வின் பண்ணா ஃபீல்டிங் எடுத்தா கொஞ்சம் கரெக்டா இருக்கும் மேட்ச்ல. ஓகே ப்ரோ, இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையான போட்டியை புறக்கணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுறாங்க. உங்க கருத்து என்ன? ஆமா, கண்டிப்பா நம்ம நாடை எதிர்த்து இது பண்ணிருக்காங்க தான். ஆனா அதுக்கும் எதையும் திணிக்க வேணாம்னு நான் எதிர்பார்க்கறேன். அது நாடு வேற, விளையாட்டு வேற. விளையாட்டா பார்த்துட்டு போயிடலாம்னு என்னோட கருத்து. நிச்சயமாக, அதாவது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த இந்தியா பாகிஸ்தான் போட்டி என்பது நடக்க வேண்டும் என்பதை ரசிகர்கள் மத்தியில் தெரிவித்திருக்காங்க. குறிப்பாக இந்தியாவை பொறுத்த வரைக்குமே வலுவான நிலையில் உள்ளது சூரியகுமார் யாதவ் தலைமையில். அதே நேரத்தில் விராட் கோலி, ரோஹித் சர்மா இல்லாத ஒரு ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணியை பொறுத்த வரைக்குமே அபிஷேக் சர்மா, அதே போல சுப்மன் கில், திலக் வர்மா உள்ளிட்ட நல்ல பேட்ஸ்மேன்கள் இந்திய அணிக்கு வலு சேர்க்கிறார்கள். அதே போல சஞ்சு சாம்சன் இந்திய அணிக்கு நல்ல சிறப்பான ஆட்டத்தையும் வெளிப்படுத்தி வருகிறார். குறிப்பாக இந்திய அணியை பொறுத்த வரைக்குமே பந்துவீச்சில் ஜஸ்பிரீத் பும்ரா, குல்தீப் யாதவ் தனது முதல் போட்டியில் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தின மிடில் ஆர்டரில் நல்ல பேட்டிங் பட்டாளமும் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தான் அணியை பொறுத்த வரைக்குமே சல்மான் ஆகா தலைமையிலான அந்த அணியும் நல்ல ஃபார்மில் இருக்கிறாங்க. குறிப்பாக அந்த அணியை பொறுத்த வரைக்குமே முகமது ஹரிஸ், முகமது நவாஸ், அதே போல மற்ற வீரர்களும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வரக்கூடிய சூழ்நிலை. இந்த போட்டி என்பது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தினாலும் மற்றொரு பக்கம் இந்த போட்டியை புறக்கணிக்க வேண்டும் என்று பல பேர் தரப்பிலிருந்து கருத்துக்கள் வெளியாகிறது. அதன் ஒரு பகுதியாக தான் சமீபத்தில் நடைபெற்ற அந்த உலக லெஜண்ட்ஸ் லீக் போட்டியில் பாகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டிகளை இந்திய அணி புறக்கணித்தது. இந்த நிலையில் இந்த போட்டி புறக்கணிக்கப்படுமா அல்லது போட்டி நடைபெறுமா என்ற எதிர்பார்ப்பும், அதே நேரத்தில் இந்த போட்டியில இந்தியா வெற்றி பெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ள நிலையில் போட்டியில் என்ன நடக்கப் போகுது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்க்கலாம். ஜெயாபல செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பழனியுடன் செய்தியாளர் முத்துக்குமார்.